மகத்துவமான தேவன் ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது நாம் பாட்டு பாடுகிறோம், ஜெபம் செய்வோம், பிரசங்கம் செய்வோம், இன்னும் தரிசனங்களை காண்போம், பிசாசுகளை துரத்துவோம், பல பாஷைகளை பேசுவோம், வியாதியஸ்தர்களை ஜெபம் பண்ணுவோம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம், ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோம் என்றெல்லாம் போதனைகளை நாம் கேட்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். இது மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நிரப்புவதின் விளைவல்ல. யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நான் அந்த 5 வசனங்களையும் இப்போ படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த 5 வசனங்களையும் யாத்திராகமம் 31 முதல் 5 வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் இப்பொழுது நான் படித்து இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். யாத்திராகமம் 31 2வது வசனம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியன் குமாரன் பெசலேலை பெயர் சொல்லி அழைத்து அவனை என் ஆவியால் நான் நிரப்புவேன். அப்பொழுது அந்த பெசலேல் தங்கத்திலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வைரத்திலும் வைடூரத்திலும் மற்றும் இரும்பிலும் இன்னும் மரத்திலும் வினோதமான வேலைகளை அவன் செய்வான். என் ஆவியால் அவனை நிரப்புவேன். அவனோடு சேர்கிறவர்களுக்கும் அந்த ஆவியின் இதயங்களை நான் தருவேன். அன்பானவர்களே, வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை தேவன் நடத்துகிறார், பாலும் தேனும் ஓடும் தேசமான இஸ்ரவேல் தேசத்திற்கு. ஆனால் அந்த வனாந்தரத்தில் தேவனை ஆராதிக்கிற ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான அந்த ஞானம், அந்த அறிவு, அந்த ஆற்றல் அவர்கள் ஒரு பெரிய பட்டணத்தில் இல்லை, வெறும் வனாந்தரம். அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த வனாந்தரத்தில் அவர்கள் இருக்கும் பொழுதே அது எத்தனை பெரிய அபிஷேகம் அவர்களுக்கு வந்திருந்தால் அதை செய்தார்களாம். ஆக ஒரு வாலிபனான பெசலேல் அடித்து அவனை தங்கத்திலும் வெள்ளியிலும் வைடூரத்திலும் வைரத்திலும் வெண்கலத்திலும் வைரத்திலும் இன்னும் பித்தளையிலும் இரும்பிலும் மரங்களிலும் வினோதமான வேலைகளை செய்யும்படி அவனை நான் அபிஷேகித்தேன். பார்த்தீர்களா? ஆகவே இன்றைக்கு இந்த உலக வரலாற்றில் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் வேதத்தை இரவு பகலாக படித்து நான் உலகின் ஒளி என்று இயேசு சொன்னதுனால என் தேவன் ஒளியானவர் என்பதை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி 1000 முறை முயற்சி செய்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அவர் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார், லேம்பை கண்டுபிடிச்சார், லைட்டை கண்டுபிடிச்சார். இன்றைக்கு இந்த உலகமே விளக்கு ஒளியிலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு செய்த மகத்துவமான காரியம். மின்சாரம் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், ட்ரெயின் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், பிளேன் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், பென்சில் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், பேனா கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன். ஆமாம் நண்பானவர்களே, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், ஸ்கூட்டர் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், கார் லாரி கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன். எத்தனை வினோதமானது! இன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா எத்தனை ஐடி கம்பெனி, பல கோடி பேர் ஐடி கம்பெனி வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சான். செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், டிவி கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், கேமரா கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன், மைக் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவன். இதை தான் உலக மக்கள் எல்லாரும் ஜாதி மத இன பேதம் என்று பயன்படுத்துகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் வாலிப பிள்ளைகளை உங்களை நிரப்பும்போது வினோதமான வேலைகளை உங்களை கொண்டு செய்து சமுதாயத்தை தலைநிமிர வைப்பார். ஆகவே வெறும் பாட்டு படிப்பது, ஜெபம் பண்ணுவது, இதோ பல அற்புத அடையாளங்கள் செய்வது, ஊழியம், இதுக்கு தான் பரிசுத்த ஆவி நினைச்சிடாதீங்க. வினோதமான வேலைகளை செய்ய வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். அதனால் நீங்கள் எல்லாரும் வினோதமான வேலைகளை செய்து சமுதாயத்தை ஈடேற்றம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவின் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசப்பிதாவே, பெசலேலை நான் அழைப்பேன், என் ஆவியால் அவனை நிரப்புவேன். அவன் தங்கத்திலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் பித்தளையிலும் இரும்பிலும் வைரத்திலும் வைடூரத்திலும்
இதோ அவன் வினோதமான வேலைகளை செய்வான் என்று சொல்லி, அவன் செய்த வினோதமான வேலைகள், ஆசாரிப்பு கூடாரம் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டது. எத்தனை மகிமை! உம்முடைய ஆவியினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எங்கள் இந்தியாவில் வாழும் பல கோடி கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் வினோதமான வேலைகளை செய்கிறவர்களாக நிரப்புங்க. ஒரு பக்கம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமுதாயத்தை தலைநிமிர வைக்கக்கூடிய ஞானம் நிறைந்தவர்களாக எழும்ப வேண்டும். தேவனே, நீர் மகிமைப்பட வேண்டும். அபிஷேகிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.